வணக்கம். ஓம் லோபமுத்திர சமேத அகத்தீசாய நம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம சிவாயா அப்படிங்கிற ஒரு மந்திரத்துக்கான ஒரு பொருள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தேடி கண்டெடுத்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நம சிவாயா நமங்கிறது நமஸ்காரம், வணக்கம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமஸ்காரம். நம அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சிவாய அப்படின்னா அதாவது நமஸ்காரம்ங்கிறது நம்ம முதல்ல நமஸ்காரம்னு சொன்னோடனே நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகங்காரம், அதாவது அசுரன் சொல்லிட்டு கோபம்ங்கக்கூடிய ஆணவம், இந்த மாதிரிலாம் கெட்ட குணங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வெளியில் போயிடும். எப்படின்னா நம்ம தலை வணங்கி நம்ம நமஸ்காரம் சொல்கிறதுனால சிவாங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது, யாங்கிறது நம்மளோல் இருக்கக்கூடிய, அதாவது என்னுள் இருக்கக்கூடிய இறைவன் அப்படிங்கிற மாதிரி நம சிவாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடியார்களை பார்த்தாலும் நம்ம அதை சொல்லுவோம். அதாவது நம்முள் இருக்கக்கூடிய சிவபெருமான், உங்களுள் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதே இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நமங்கிறது நா அப்படிங்கிறது நிலம், நிலத்தை, அதாவது பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியது. நம்மளோட உடம்பும் சரி, இந்த பூமியும் சரி. நா அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கக்கூடியது. மாங்கிறது நீர், மண்ணை குறிக்கக்கூடியது. ஷி அப்படிங்கிறது நம்ம கோபம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிங்கிறது சிவத்தை குறிக்கக்கூடியது. வாங்கிறது வாயுவை குறிக்கக்கூடியது. ஷீங்கிறது நெருப்பு, கோபம்ங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடியது. வாங்கிறது வாயுவை குறிக்கக்கூடியது, காற்று. யாங்கிறது ஆகாயம் அப்படிங்கக்கூடியது. ஸோ 5 பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதுனால நம்ம சிவாயா. இந்த 5 பஞ்சபூதங்களும் பஞ்சம்னாலே 5, அந்த பஞ்சபூதங்கள் சிவபெருமானுள் அடக்கம். சிவபெருமான் வேறு, பஞ்சபூதங்கள் வேறுங்கிறது கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களால் மட்டும்தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பில் யாரும் இல்லாமல் யார் வாழ முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பஞ்சபூதங்களோட உதவி இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. ஸோ நமச்சிவாயா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லுவோம். ஓம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே, அதாவது நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை வெளியேடுக்கிறதுக்கு தான் ஓம் நம சிவாயா. கெட்ட ஓம் சொல்லிவிட்டு நம்ம இதை வெளியேற்றிட்டு நம சிவாயா, சிவபெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணுறதா அர்த்தம். திருச்சிற்றம்பலம்.